தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூலின் நிறைவு பகுதியை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். சாந்தி, சந்தோஷம், சமதை, இன்ப துன்ப நிவர்த்தி, பயமின்மை இவ்வைந்தும் ஜீவன் முக்தனின் லட்சணங்கள். தன்னை அறிந்த ஜீவன் முக்தனின் உயர்கூற்றுக்கள் கேட்கும் போது சாந்தியையும் சமாதானத்தையும் சக்தியையும் உயர் பலத்தையும் அது நமக்கு அளிக்கின்றன. அவை மேன்மையும் சாந்தியும் அருளும் நிறைந்த அவனது அந்தரங்க வாழ்க்கையின் வெளித்தோற்றங்களாகும். அத்தகைய ஜீவன் முக்தன் ஆனந்தத்தையும் அன்பையும் உட்கொண்டு யாண்டும் அவற்றையே பரப்பி நிற்கிறான். ஜீவன் முக்தனின் கண்கள் பளபளப்பாக விளங்குகின்றன. அவன் சொல்லும் சொற்களெல்லாம் உங்கள் மனதில் அப்படியே பதிந்துவிடும். உயரிய சொற்களை ஜீவித முடிவு வரையில் உங்களால் மறக்க முடியாது. உயரிய வசீகர சக்தியை அவன் பெற்று நிற்கிறான். அற்புத ரீதியில் உங்களது சந்தேகங்களை அவன் தீர்த்து வைப்பான். அவனது முன்னிலையில் நீங்கள் சிறப்பான இன்பத்தையும் அமைதியையும் அனுபவிப்பீர்கள். அவனது முன்னிலையில் உங்கள் சந்தேகங்கள் அறவே நீங்கிவிடும். அவனது மொழி மௌனமே ஆகும். இரக்கமே உருவாக அமைவதுடன் தன்னலம், கோபம், பேரவா, ஆணவம், காமவிகாரம், கர்வம் இவற்றின் பிடிப்பிலிருந்து அகன்றவனாகவும் அவன் விளங்குகிறான். உண்மை, அமைதி, அறிவு, ஆனந்தத்தின் தோற்றமாகவே அவன் இருக்கிறான். பழங்கள், தீக்கதிர், கத்தி, மரங்கள், நதிகள் முதலியன வரையறப்பட்டதோர் படத்தை நீங்கள் பொய்யென்று நினைப்பது போல் ஜீவன் முக்தன் உலகத்தில் உள்ள பல்வேறு தோற்றங்களை பொய்யென எண்ணுகிறான். படத்தில் உள்ள பாம்பையும் புலியையும் கண்டு யாரும் பயப்படாததை போலவே தன்னை அறியும் அறிவை பெற்ற ஜீவன் முக்தன் உயிருள்ள புலியையும் பாம்பையும் கண்டு பயப்படுவதில்லை. இவ்வண்டத்தில் பிரம்மனை தவிர மற்றோர் உண்மை கிடையாது என்பதை உணர்ந்த துறவி நானே பிரம்மம் என உணர்ந்தான். எல்லாம் பிரம்மன் என்பதை அறிந்தவன் பிறவி பெருங்கடலில் இருந்து நீந்தி வெளியே வருவது திண்ணம். அத்தகையவன் விடுதலையையும் பூரணத்தையும் அமர பதவியையும் அடைகிறான். அவனே ஜீவன் முக்தன். வாழும் காலத்திலே முக்தியடைந்தவன். ஒரு பெரும் ஜனத்திரளை ஒரு பெரும் விழாவில் நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தகைய பற்றுதலும் இன்றி எப்படி நீங்கள் எல்லோரையும் உற்று நோக்குகின்றீர்களோ அத்தன்மையைப் போல் ஜீவன் முக்தன் இவ்வுலகத்தை காண்கிறான். அவனுக்கு யாரிடத்திலும் எவ்வித பற்றுதலும் கிடையாது. ஜீவன் முக்தர்களின் வாழ்க்கை முறைகள் வித்தியாசப்படுகின்றன. பகீரதன் அரச முறையில் வாழ்ந்தான். மற்றொரு முனிவன் வறியோனாக வாழ்ந்தான். ஒரு துறவி சதா தியான அவஸ்தையிலே இருந்து வரலானார். அவர் வேலை செய்வதில்லை, நடப்பது கிடையாது, ஏகாந்தத்திலேயே இருக்கலானார். ஜடபரதர் இவ்விதமாக வாழ்ந்தார். பிரிதோர் மகாத்மா ஜனத்திரள் மிகும் பட்டணத்தில் வாசம் செய்வதும் உண்டு. அவர் எப்பொழுதும் சேவையிலேயே ஈடுபட்டு நிற்பார். மக்களுடன் பேசி சொற்பொழிவுகள் பல செய்து சமய வகுப்புகள் பல நடத்தி நூல்கள் பல ஆக்கி வருவார். ஸ்ரீ சங்கரர் இத்தகைய வாழ்க்கை முறையை கொண்டு விளங்கினார். இது பிராரப்தத்தின் விளைவே ஆகும். ஒவ்வொரு துறவிக்கும் அவரவர் ஊழ்வினை உண்டு. எல்லா துறவிகளுக்கும் ஒரே ஊழ்வினை இருந்தால், ஒரே வகையான வாழ்க்கை முறை அமைந்தால் இவ்வுலகம் கூட ஒரு சிறைக்கூடத்தை போல் ஆகிவிடும். பல்வகை தோற்றமே இயற்கையின் சுபாவமாகும். பிரம்மத்தை உணர்ந்ததும் உடனேயே ஜீவன் முக்தனால் மறைந்துவிட முடியாது.
அங்ஙனமாயின் சாதகர்களுக்கு சமய போதனைகள் செய்வது எங்ஙனம்? சாதகர்கள் ஜீவன் முக்தர்களிடமிருந்தே சமய பாடங்களை பெறுகின்றனர் என்பதையும் நாம் காண்கிறோம். பாலை பாலுடனும் எண்ணெயை எண்ணெயுடனும் தண்ணீரை தண்ணீருடனும் சேர்க்கும் பொழுது இரண்டரக் கலந்து ஒன்றாதல் போல தன்னை அறிந்த ஞானி ஆத்மனுடன் ஒன்றாகி விடுகிறான் என்பது உறுதியான உண்மை. வாமதேவர், ஜடபரதர், மன்சூர், ஷான்ஸ் டெப்ரிஸ், மதாலசை, சூடாலை முதலியோர் ஆத்மீக ஒருமைப்பாட்டை உணர்ந்தனர். தங்கள் அனுபவங்களையும் சீரிய போதனைகளையும் துன்புறும் மக்களுக்காக விட்டு சென்றுள்ளனர். கற்பூரம் எவ்வாறு இளகிய அக்னியுடன் ஒன்றாகி விடுகிறதோ அதேபோல் ஞானியின் மனம் இளகி பிரம்மனுடன் ஒன்றாகி விடுகிறது. ஆத்ம அனுபூதி அடைந்த ஞானி ஆத்மனுடன் ஒன்றாகி விடுகிறான். அவனது 3 விதமான சரீரங்களும் ஞான அக்னியால் வெந்து நீராகி விடுகிறது. பார்க்கிறவர்களுக்கு அவனது பருவுடல் தோன்றுமே ஒழிய தனது சொந்த பார்வையில் ஞானிக்கு உடல் கிடையாது. இதன் காரணம் அவன் பிரம்மனுடன் ஒன்றுபட்டு நிற்பதே ஆகும் என்று கூறி இந்த நூலில் அற்புதமான தத்துவ கருத்துக்களை நமக்கு பகிர்ந்து அழகுற நிறைவு செய்துள்ளார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நான் யார் என்பதை அடிக்கடி நாம் கேட்டுக்கொள்ள ஒரு அழகான பிரார்த்தனையை நம் முன்னே வைக்கிறார். யுனிவர்சல் பிரேயர் என்ற ஆங்கில பிரார்த்தனையை கூறி பின் அதன் தமிழாக்கத்தையும் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். யுனிவர்சல் பிரேயர். O adorable Lord of mercy and love, salutations and prostrations unto thee. Thou art omnipresent, omnipotent, omniscient. Thou art existence, knowledge, bliss, absolute. Thou art Satchitananda. Thou art the indweller of all beings. Grant us an understanding heart, equal vision, balanced mind, faith, devotion and wisdom. Grant us inner spiritual strength to resist temptations and to control the mind. Free us from egoism, lust, greed and hatred. Fill our hearts with divine virtues. Let us behold thee in all these names and forms. Let us serve thee in all these names and forms. Let us ever remember thee. Let us ever sing thy glories. Let thy name be ever on our lips. Let us abide in thee forever and ever. Hari Om Tat Sat என்பதாக யுனிவர்சல் பிரேயர் ஆங்கிலத்தில் நிறைவு பெறுகிறது. இதன் தமிழாக்கத்தை நாம் இங்கே காண்போம். உலக பொது பிரார்த்தனை. வணக்கத்திற்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட இறைவா, உமது அடி பணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. உயிர்கள் யாவிலும் உறைபவர் நீரே. பரந்த உள்ளமும் சமநோக்கும் நடுநிலையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்களுக்கு நல்குவீராக. உள்ளத்தே ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீராக. ஆணவம், காமம், துராசை, வெறுப்பு, கோபம், பொறாமை இவற்றிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீராக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உம்மையே காண்போமாக. எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் நாங்கள் உமக்கு சேவை புரிவோமாக. எப்பொழுதும் உம்மையே நினைவிற்கொள்வோமாக. உமது புகழையே என்றும் பாடுவோமாக. உங்கள் நாமமே எங்கள் உதடுகளில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்றும் நிலை பெறுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி என்று இதன் தமிழாக்கம் அழகுற நிறைவு பெறுகிறது. இவ்வுலகில் பிறவி எடுத்த ஒவ்வொருவரின் இறுதி லட்சியம் தன்னை யார் என்று அறிவதே. இத்தகைய அற்புதமான நூலை கொடுத்து படிப்படியாக ஆன்மீக கதைகள் கூறி
வைராகியத்தை ஏற்படுத்தும் வைராகிய மாலாவை கூறி, ஜபம், தியானம், விரதங்கள் குறித்து கூறி படிப்படியாக நம்மை இறை ஞானத்திற்கு இட்டுச் செல்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளை முதல் சில நாட்களுக்கு பத்தமடையின் குரல் என்று சுவாமி சிவானந்தர் எழுதிய நூல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.